சரி வாங்க கைஸ் விளாட்லாம். இதில் பார்த்தீங்கன்னா எல்டிஎம் மோடுன்னு இருக்குது. அதாவது என்னென்னா அந்த எஸ்கேப் சுனாமி அப்படியே ஸ்டீல் பிரெயின் ராட்டில் இருக்குது கைஸ். அதை நாங்கள் உங்களுக்கு காட்டுவோம். அவனிஷ் இந்த வாட்டி நம்ம ரீபர்த் 2 கைஸ். ஆமாம், போன பாட்டில் ரீபர்த் 1 போட்டிருந்தோம். பார்க்கலன்னா போய் பாருங்கள், இதே சேனலில் தான் இருக்குது. அதுக்கு எல்டிஎம்னு ஒன்று வந்திருக்குது. இது எஸ்கேப் சுனாமி. அதாவது எஸ்கேப் சுனாமியை ஸ்டீல் பிரெயின் ராட்டில் அப்படியே காப்பி பண்ணியிருக்கான் இந்த சாமி. அவன் தான் இந்த ஸ்டீல் பிரெயின் ராட் ஓனரு. ஏன்டா இப்படிலாம் பண்ணுறேன்? ஃபிஷ்ஷுன்னு ஒரு கேம் இருந்துச்சு கைஸ், அதையும் காப்பி பண்ணோம். சரி கைஸ், அடுத்த ரீபத்துக்கு பார்த்தீங்கன்னா பொனேகாம்பாலாபு, அதுக்கடுத்தது பிர்பிர் பத்தாப்பிம் தேவை. அதையும் நம்ம எடுத்துடலாம். டே பொனேக்கா எங்கடா இருக்க? எனக்கு ஒன்று தேவைடா. அடா பொனேக்கா மண்டையா எங்கடா போன? நீ இது நான் வாங்கி போனேன். சரி நானாச்சும் வாங்குறேன். வாடா எல்டிஎம் போய் வியூவர்ஸ் காட்டலாம். சரி என்கிட்டயும் காசு இல்லைடா வாங்க. அது 250K, என்கிட்ட 20K தான் இருக்குது. இப்போ எல்டிஎம்குள்ளே போகிறோம். எல்லாம் அதே ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. அப்படியே கொஞ்சம் நேரம் ஆகும். அதுதான் கைஸ் வந்துட்டு அவனுக்கு லோட் ஆயிடுச்சு. அவன் கொஞ்சம் டக்கு லோட் ஆயிடுச்சு. எனக்கு இப்போ தான் லோட். எங்கடா இருக்கா? பின்னாடி எதுக்கு இந்த மாதிரி பேக்ரவுண்ட் இருக்குதோ? வந்துடும் கைஸ், வெயிட் பண்ணுங்க. அவ்வளோதான், லோட் ஆக போகிறது. மாதிரி அப்படியே ஸ்க்ரீன் ஃபேட் ஆனால் லோட் ஆக போகுது பாருங்க. வந்துட்டேன். அதுக்கு இந்த எல்டிஎம்ல ஒரு நல்ல விஷயம் இருக்குது, ஸ்டீல் பண்ண முடியாது. சரி நீ எங்கடா இருக்க? நான் அங்கே தான் இருக்கேன். ஸ்பீடு எப்படி 21ல் இருக்குதுன்னு பார்க்காதீங்க. 20 தான் நார்மல் ஸ்பீடு, 21ல் இருக்கும். ஏன்னா தெரியாமல் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஸ்பீடை லைட்டாக அப்கிரேட் பண்ணிட்டேன். எனக்கு 20 தான்ப்பா இருக்குது. சரி இப்போ நம்ம ஸ்பீடை அப்கிரேட் பண்ணலாம். 1 இருங்க, 30க்கு அப்கிரேட் பண்ணிடலாம். 40க்கு அப்கிரேட் பண்ண முடியாது. அது சரி. அதாவது இது எஸ்கேப் சுனாமி மாதிரி தான். நம்ம வந்து ஸ்பீடை அப்கிரேட் பண்ணி வேவ்ஸ் எல்லாம் நம்மளை வந்து அடிக்காமல் பார்த்துக்கிட்டு இந்த ஓட்டக்குள்ளே போய் ஒழிஞ்சுக்கணும். சரி கைஸ், நம்ம இப்போ அந்த பொனேக்காவை எடுத்துடலாம். ஆனால் நல்ல நேரத்தில் தான் இவன் இருக்கவே மாட்டான். இது பொனேக்கா காமன் தான்றா? காமனா? டேய் பார்த்துட்டு பொனேக்கா பார்த்துட்டியா? அதாச்சும் பொனேக்கா அத்தாச்சு கைஸ். அது காமனா? காமன் அடுத்த ஏரியாவில் இருக்குதுடா. அட எவன்டா நீனு? கைஸ் என்ன ஒரு பையன் அடிக்கிறாங்க கைஸ். ஹவ் டேர் யூ? பொனேக்கா எடுத்தாச்சு. வச்சிர வேண்டியதான் பேசலாம். அட பாவி தான். இஷி பிஷி. ஐயா ஐயோ. டேய் என்கிட்ட ஒரு பிரெயின் ராட் கூட இல்லை தெரியுமா? ஐயோ ஐயோ. அடா அது டெட்லி வேவ் கைஸ். கைஸ் ஃபாஸ்ட் வேவ்னு ஒன்று வருது. ஈஸி வேவை தாண்டிடுறா கை போடல. இல்லை ஸ்டீல் பண்ண முடியாதுன்னு சொன்னேன். அது உங்களுக்கு ப்ரூஃப் காட்டுறேன். இவன் பாருங்கள், லக்கோ குராச்சலும் வச்சுருக்கான். ஆனால் எல்லாத்தையும் ஃபியூஸ் மிஷினில் போட்டான். இந்த மண்டையம் பாருங்கள், நல்லா நான் அது பக்கத்தில் போகிறேன். ஆனால் ஸ்டீலே ஆப்ஷன் காட்ட மாட்டேங்குது. எனக்கும் தாண்டா ஒரு பையன் சேச்சி கற்கிருக்கூரு 6 இல்லை லக்கு கராஜா கட்டுறது லாஸ்ட் அலாலிட்டாலாம் வச்சுருக்கான். போனால் அந்த ஸ்டீலிங்கிற சிம்பிளே காட்ட மாட்டேங்குது. எதுக்கு இவங்க காட்டலனா கைஸ், இப்போது நம்ம பிரெயின் ராட் எடுக்க போயிருக்கோம். அப்படியே வந்து ஸ்டீல் பண்ணிட்டாங்கன்னா நம்ம பிரெயின் ராட் தானே போகும். அதனால தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. பிரெயின் ராட் போக தான் செய்யணும்னு சொல்லாதீங்க. ஒரு நல்ல ஏரியாவில் இருப்போம், அதாவது ஒரு சீக்ரெட் ஏரியா அந்த மாதிரி ஏரியாவில் இருப்போம். ஆனால் என்ன பண்ணுறது கைஸ், இதுவே எஸ்கேப் சுனாமி. இந்த எஸ்கேப் சுனாமியில் வேறு எஸ்கேப் சுனாமியாக இருந்தால் ஸ்டீல் பண்ணுறதுக்கு ரோபக்ஸ் காணோம் பிரிப்பிர் பார்த்தா காணோன்னு சொல்ல வந்தேன். நீ இருக்குதான் ஓடுறேன். காமன் ஏரியா, அன்காமன் ஏரியா,
எடுத்துடுறா போனேக்காவை எடுத்துடுறா. கைஸ் நம்ம வேகத்தில் போகிறோம், அதனால் கொஞ்சம் காசு எடுத்து ஸ்பீட் அப்கிரேட் பண்ணலாம். கைஸ் நான் பொனேக்காவை எடுத்து எனக்கு தலை தெறிக்க ஓடின்னு இருக்கேன். காமன் பிராண்டே எடுப்போம். ஐயோ ஃபர்ஸ்ட் ஏரியா கூட போக இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ பொறுமையாக ஆமையை விட பொறுமையாக போகிறோம் கைஸ். எஸ் கைஸ் ஃபஸ்ட்டு பிரெயின் டாட் சக்ஸஸ்ஃபுல்லி எடுத்தாச்சு. இப்போ போயிட்டு நம்ம ஏதாவது நல்ல பிரெயின் டாட்டாக எடுக்கலாம். இந்த பிரெயின் டாட்டை நான் சும்மா காசு கிடைக்கிறது தான் இருக்குது. அடுத்த ஸ்பீட் அப்கிரேடுக்கு எதுவும் 30K கேட்டேன் போல். 106K. ஐயோ டே உன் ஸ்பீட் என்னடா? 41. அடா பாவி டே என் ஸ்பீடே 35 தான்டா. கைஸ் என்ன விட அதிகமாக காசு வச்சுருக்காங்க. அது என்ன பிறு நான் லெஜெண்டரி ஏரியாவுக்கு போயிட்டேன். இன்னும் கொஞ்சம் போனால் நான் மித்திக் ஏரியாக்கே போயிடுவேன் கைஸ். ஓட்டக்குள்ளே போய் ஒழிஞ்சு கூட கைப்புள்ள ஏதாவது பிரெயின் டாட் எடுக்க முடியுமா? ஐயோ இவங்க வேற வேவா போடுறாங்களே. பிரெயின் டாட் எடுக்கிறது கொஞ்சோண்டு கடினம் தான். இப்போ வேவ் எதுவுமே வரல கைஸ், தூரமாக தான் வருது. அவ்வளோதான் கைஸ், பீர் பார்த்த போய் வந்துடுச்சு. நம்ம அப்படியே கையில் கச்சிரும். எஸ்கேப் சொன்னாமே இருந்தா ஸ்டீல் பண்ணிட்டு ஒன்றா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான். ரொம்ப நேரம் இப்படியே நிற்காதீங்க, எல்லாம் எவனாச்சும் வந்து அடிச்சிருவான். அதுதான் இது போயிடுறோம். எஸ்கேப் சுனாமி மாதிரி இது கிடையாது கைஸ். நம்மளுக்கு இப்போ தேவையான 2 பிரெயின் டாட்டா கச்சிச்சு. 1.5 மில்லியன் தேவை, அது எடுக்கிறோம். இன்னைக்கு பண்ணுறோம். என்கிட்ட எவ்வளோ டாலர்ஸ் இருக்குதுன்னு தெரியுமா? 50. ஏன்னு தெரியுமா? ஸ்பீடுக்கே எல்லா காசும் செலவு பண்ணிட்டேன். $50 வச்சிருக்கும் போது எனக்கே ரொம்ப அசிங்கமா தெரியுது. மீன் வாயா நீ பத்தாப்பீரா? நான் அதை எப்பயோ ஒத்துட்டேன். ஐயோ ஒருத்தன் கோகோ பாண்டோ எலிஃபாண்டோ எடுத்துன்னு ஓடுறான்டா பாருங்க. நல்ல பிரெயின் டாட்லாம் வச்சிருக்கோம். இந்த மாதிரி நம்மக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும்? லாஸ்ட் செகண்ட்ல பிறு பத்தாப்பீம் எடுத்தேன். அந்த 1 செகண்ட் மீதி இருக்கும் போது ஆனால் வேவ் வந்து என்ன அடிச்சுட்டு டக்குன்னு போயிடுச்சு. என்கிட்ட 36.9K இருக்குது. அடுத்ததுக்கு அப்கிரேட் 10க்கு 100 கேட்குறான். அவ்வளோ காசுலாம் பின்னாடி ஒரு டெல்லி வருது. ஐயோ இந்த கேங்ஸ்டர் ஃபுட்டர் எடுக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே வந்துடுச்சு. காமன் எடுக்கிறேன். யூ நோ வாட் இஸ் அவர் ரேஞ்ச்? நாம ரேஞ்ச் புரியாம பேசிட்டு இருக்கேன். நானே வேகத்தில் போயிட்டு இருக்கேன். இதை வச்சு அப்புறம் இன்னும் நல்ல பிரெயின். நான் 36ங்கிற ஸ்பீடை வச்சேன். மித்திக் ஏரியா லெஜெண்டரி ஏரியாவுக்கு போய் நீ என்னடா சில்லி தானே லெமன் கேல வச்சுட்டேன். டெல்லி வருது கைஸ், டெல்லி வருது. இந்த பிர் பத்தாப்பீம்லாம் முக்கியம் இல்லை. புர்பாலோனின்னு இருக்குது, அதை எடுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஓட்டக்குள்ளே விழுந்துருச்சுடும். செம்மலக்குடா கைஸ். வீடியோ ஸ்டார்டிங் அப்போ நாங்கள் ப்ளூபெரி ஆக்டோபஸ் இனி வாங்க பார்த்தோம். ஆனால் நம்மளால் வாங்க முடியல, ஏன்னா நம்மகிட்ட காசு இல்லை. இப்போ நம்மளால் வாங்கலாம்ல. அதுக்கடுத்து மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். கூடவே இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. அப்போ தான் எங்களால் இன்னும் வீடியோலாம் போட முடியும். இன்னும் சொல்கிறதுக்குள்ளே வேவ் அடிச்சிடுச்சா? கைஸ் டிவைன் ஸ்பின்னு கைஸ். ஆமாம், டிவைன் ஈவெண்ட்னு ஒன்று வரும். இல்லை புதுசாக டிவைன் வேவ்னு ஒன்று வருமா இந்த எல்டிஎம்மில். ஆனால் அந்த வேவ் கூட கைஸ் ஈஸி மாதிரி தான், ஈஸி வேவ் மாதிரி தான். இந்த பார்ட்டில் மொத்தமாகவே எல்டிஎம்லாம் காட்ட போடுறதில்ல, ஏன்னா எல்டிஎம்மே ரெடி இருந்தால் உங்களுக்கு போர் அடிக்கும். 27K போடு. ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு இதுக்கு நாங்கள் நார்மல் ஸ்டீல் அப்படின்னாடுக்கே ரிட்டர்ன் ஆகிடுவோம். ஏன்னா உங்களுக்கும் எல்டிஎம்மே போர் அடிக்கும். 6.7K 6 உங்களுக்கு தெரியுமான்னு டவுட்டு தான். அது ஒரு மீமு. அது இந்த ஸ்டீல் பிராண்டில் இருக்குது. எஸ்கே எல்லா பிராண்டட் கேம்லேயும் அந்த 6 இருக்குது. இப்போ அப்கிரேட் பண்ணல. ஸ்பீடு 50 வந்துடா. வாட் த ஹெல் ஆர் யூ சேயிங்? டு யூ ஈவன் நோ ஹூ ஐ ஆம்? இதை வச்சு ஈஸியாக மித்திக் ஏரியாவுக்கு நான் போயிடுறோம்.
டேய் என்ன விட்டுட்டு ஸ்பீட் அப்கிரேட் பண்றாங்க. நான் நல்ல பிரெயின் டாட் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு மொக்க தான் வாங்கினேன். ஓப்போ டேய் சாட்ல பார்த்தேன்டா ஹா 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 யூ ஆர் புவர்னு யாரோன்னு போடுறான். ஏன் எனக்கு வரலையே? யார் புவர்னு தெரில. இரு நான் சாட்டில் பார்க்கறேன்னு காணும். இங்க பாரு என் ஸ்க்ரீனை பாரு. ஆமாடா எவன்டா இது? ஒருவேளை நம்மளே மீன் பண்றானோ? லெஜெண்டரி ஏரியா. गाइस டெட்லி வருது. கொஞ்சம் நீங்க மட்டும் ஜாக்கிரதையா இருப்போம். என்னடா டெட்லி மேல டெட்லியா போட்டுனே இருக்கீங்க? ஏன்டா டேய் உங்களுக்குலாம் காமன் சென்ஸ் இருக்குதாடா? இடியாட். ஏன் நீ எப்பறா மித்திக் ஏரியாவுக்கு போன? மித்திக்லாம் போலையே. நான் லெஜெண்டரி போயிட்டேன். நானும் தான் மித்திக் போலாம்னு நினைச்சேன் முடியல. ஏரியால எதுவுமே யோ யோ போயிடு நான் எப்பிக் எடுக்க போறேன்டா. சும்மா இந்த மிதி எடுக்கிற பேர்ல மொக்கையா தான் வாங்கிறேன். கச்சி அட்லீஸ்ட் நான் போய் லெஜெண்டரி. டேய் என்னடா கிறிஸ்மஸ் ப்ளேஸ் வச்சிருக்கான் ஒரு பையன். டேய் வாங்க ஐயோ गाइस நான் ஒரு டம்மி நியூபியா இருக்கேனே गाइस. ஒரு பிரெயின் டாட் கூட என்னால எடுக்கவே முடியல. சை நான் गाइस இது நீங்க லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க गाइस. அப்பதான் என்னால பிரெயின் டாட் எடுக்க முடியும். இதுக்கு மேல பின்னாடி போவேடாப்போ. இந்த வேவ்லாம் போகணும். ஐயோ இந்த வாட்டக்குள்ள போய் ஒழிஞ்ச வேண்டியதுதான். நான் எதுவும் பேய்கிட்ட தான் ஓடுறேன். அடிங்கோயா டேய் ஒரு ட்ரிப்பி ட்ராப்பி ரார் ஏரியால ஒருத்த செத்துட்டான்டா. गाइस ஒரு ட்ரிப்பி ட்ராப்பி ரார் ஏரியால இருக்குது. அத நான் எடுத்து ஆவம் गाइस. அதுக்குள்ள அந்த பையன் என்ன ட்ரிப்பி ட்ராப்பி அது பிரெயின் டாட் கார்டு. அதுக்குள்ள அவன் எடுத்துட்டான். யோத்தோலியோப்பா பிரெயின் டாட் 70 வந்துச்சது. 175k. ஓ அப்பா அத வச்சு நம்ம ரீபர்த்தே பண்ணிடலாமே. ஒரு செகண்ட்லயே பண்ணிடலாம். ஒரு செகண்ட் ஏன்னா இன்னும் அப்கிரேட் பண்ண முடியாது. போங்கடா. சரி இதுலேருந்து இன்னும் சும்மா கலெக்ட் பண்ணி தொட்டதுக்கு 122k வந்துருச்சு. ஏன் என்ன பிரெயின் டாட் எடுத்த? ப்ளூபெரி ஆக்டோபஸினை வச்சேன். ஏதோ பிறங்கேட லெமன் காலம் அதை உனக்காமலாபு சொல்லினே போற பாஷ். என்கிட்ட அவ்வளோ பிரெயின் டாட்லாம் என்கிட்ட ஒரு சைடு ஃபுல்லாக பிரெயின் டாட் இருக்குடா. ஐயோ ஐயோ எனக்கு ஈஸியாக வருது. ஏய் போயிட்டுறா. நல்ல வேலை கைஸ் இங்கே புதுசாக நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த புர்பாலோனி எப்படா இங்கே போயிடலாம். அதை வாடா வீடியோ காப்பி சும்மா சொன்னேன். கைஸ் புர்பாலோனி எடுத்தாச்சு. ஐயோ 23k 1k 2k 3k. அதான் அவசரப்படக்கூடாதுன்னு சொல்லுறது. பொறுமை ஏறுமையை விட பெருசு. எவன்டா இந்த டைலாக் சொல்லி தந்தது? யாரோன்னு சொல்லி தந்தாங்க. ஔவையார் என்ன ஆத்துச்சுடியிலே அழுதினாரு? ஆமா ஓடா கைஸ் பொறுமை எருமை விட பெருசா. நான் காமெடியா இருக்குடா. இவ்வளோ போயிட்டேன். ஐயோ 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 யாரு தாண்டி இருப்பீசா? ஐயோ வெப்பன் எடுத்துட்டு வரானே. கைஸ் ஒரு டிவைன் பிரெயின் டாட் எடுத்தாச்சு கைஸ். என்னன்னா ஃப்ரூலி ஃப்ரூடா டிவைன். நான் லெஜெண்டரி எடுத்துட்டேன்டா. டிவைன் ரேரிட்டியே இல்லை, அது மியூட்டேஷன்டா. அதான் டிவைன் பிரெயின் டாட். ரொம்ப இது பிரெயின் டாட்லாம் வந்து ஓட வேண்டியதான். இதுதான் நம்ம சான்ஸு. வரல எதுவுமே வரல. அவ்வளோதாங்க தப்புச்சாச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. கைஸ் ஒரு நாள் லெஜெண்டரி மட்டும் தான் எடுக்க போறேன்டா. கைஸ் நான் ஒரு லெஜெண்டரி எடுக்க போறேன். இப்போதான் சார் எடுக்கறாரு கைஸ்.
ஏன்டா இப்போதான் ஒரு லெஜெண்டரி ஏதோ பெரிய வேர்ல்ட இரண்டாவது லெஜெண்டரி பா இது. நானும் தான் 2 லெஜெண்டரி எடுத்துட்டேன் தம்பி. நான் டிவைன் மியூட்டேஷன் பிரெயின் டாட்டே எடுத்துட்டேன். நீ எடுத்தியா? இல்ல இல்ல, அதுன்னு பெரிய விஷயமா? ஆமா பெரிய गाइस இங்க உலக போர் நடந்துட்டு இருக்குது. உலக போரும் எங்க வீட்ல என்னன்னா வாய் போர் நடந்துட்டு இருக்குது. ஆமா, அமெரிக்காக்கும் ஈரானுக்கும் அங்கெங்கயோ போர் வச்சு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஜாப் இதே நான் சாட்ல பார்த்தா ஜப் ஜப் ஜாபிஸா ஒரு ஸ்பானா இருக்குதுடா. சீக்ரெட் ஏரியால இருக்கும்டா. அதெல்லாம் எவ்வளோ தூரம் போகணும். மித்திக் ஏரியா, பிரெயின் டாட் கார்டு ஏரியா, அதுக்கு லெஜெண்டரி ஏரியா. லிஸ்டா போய்க்கினே இருக்காங்க गाइस. गाइस நம்ம நிறைய பிரெயின் டாட் எடுத்துட்டோம். எஸ் गाइस இப்போ நான் ஸ்பீட் அப்கிரேட் பண்ணி மாஸ் காட்றேன் गाइस. எங்கடா அந்த ஸ்பீட் ஷாப்பே தம்பி? நான் நிறைய ஸ்பீட் அப்கிரேட் பண்ண போறேன். நீயே மறந்து போயிடுவ. ஐயோ இந்த ஈஸி வே வர. தம்பி உன்னோட ஸ்பீட் என்னப்பா? 51. ஓகே ஓகே, இரு கொஞ்ச நேரம் டைம் கொடு. அண்ணன் உன்னோட நிறைய ஸ்பீட் எடுத்துடுறேன். செஃப் ஆப்ரகடாப்ரா, அது கிராப்ரகடாப்ரா. அதான் ஆப்ரகடாப்ரா பண்ண போய் பொன்னி ஐயோ வந்துட்டோம் கைஸ் இந்த ஓட்டோக்குள்ள. ஓடுறா கைப்புள்ள. ஓ இது கைஸ் போயிட்டு இருக்கோம். மிஸ்டேக். யோ ஏதாச்சும் பேசுனது கேட்டுதான் விட்டுருங்க. சும்மா வேற யாரும் பேசிக்க. நல்ல வேலை गाइस. ஐயே இது வாங்க. என்னடா இது வாங்க கொட்டி இருக்கீங்க. இவன் 600 गाइस. 950 நான் ஸ்பீடே அப்கிரேட் பண்ண போறது இல்லடா. ரீபத் பண்ணியே ஆகணும்னா. 950 வந்துச்சு. இன்னும் கொஞ்சம் தான் 1 மில்லியனுக்கு தேவை. गाइस நான் இன்னும் இந்த டிவைன் ஸ்பின்னே பண்ணல. ஸ்பின் பண்ணிடலாம். இன்னுமா? சூப்பர் போ. ஐயோ ஃபாஸ்ட் வே வருது. சரி எங்கடா இருக்குதியா? நடு 37 கே தானா? சை எனக்கும் அது ஒரு கருமத்துக்கு சமம். இந்த எஸ்கேப் சுனாமில வந்து நான் ஏதோ ஒரு அட்டம்ப்ட்லேயே நிறைய பிராண்டட் இருக்க முடியுதுன்னா அப்படி நல்லா இருக்கும். ஆனால் முடியல. ரீபதி எவ்வளோ தேவை? 1.5 மில்லியன். 1.07 மில்லியன் போடு. அப்படி என்ன 16 மில்லியன். நான் அப்படி என்னடா பிராண்டட் எடுத்த? இன்னும் என் ஸ்க்ரீனை பார்த்துக்கோ. வாயெல்லாம் வடிக்க சொல்லி இன்னும் 0.34 மில்லியன் தான் தேவை. 0.34 மில்லியன், அதாவது 340K. இதெல்லாம் வேகம் வந்துருக்குதுன்னா. ஐயோ டாய் கைஸ் வேகம் அடிங்க ஐயால. ஏதாச்சும் வார்த்தையில சொல்லி விட்டுருவேன் இவனை. மூடிட்டு தான் இருக்குல்லடா. ஐயோ இந்த ஃபாஸ்ட் வர வருது, கோவமா வருதுடா. எஸ் அப்படிதான் गाइस முடிக்க போறோம். இந்த பிரேக் எஸ் गाइस எல்லாரும் அவனேஷ்ங்கற ஒரு மாணவனுக்கு கிளாப் பண்ணுங்க. முடியாதுப்பா, போப்பா. ரொம்ப பெருமையா இருக்குது. ஏன்னா ஒரு டிவைன் மியூட்டேஷன் பிரெயின் நானே எடுத்துட்டேன். கிளாப் பண்ணிக்கிறேன். அசிங்கமா இல்ல ஏண்டா பெருமை ஃபாஸ்ட் வே வருது. நாம ஓட்டக்குள்ள வாழ்ந்துட்டோம். அது ஒரு ஓட்டர் காட்டுங்க. இன்னொன்னு ஃபாஸ்ட் அவ்வளோதான்டா. இதை எடுத்துட்டேன். ஓகே गाइस என்ன गाइस இது பிரெயின் டாட்? எஸ் என்னதுடா இது? என்னது அவகாடோ ஆன்டிலோபீனியா? சரி எடுத்தாச்சு. எங்கடா 1.49 மில்லியன் அடிங்க கொய்யாலா. 1.67 மில்லியன் வந்துச்சு. ஆனா இது நான் இதெல்லாம் செல் பண்ணிடலாம். ஏன்னா வேஸ்ட்டு गाइस இவன் நம்மள விட அதிகமா இருக்காங்க. பேர் பார்த்தா இப்போ செல் பண்ணக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோடா. அகிலேஷ் எல்லாம் செல். டேய் நான் டம்மி நியூபிடா.
கைஸ் என்கிட்ட 600K தான் இருக்கு. இந்த மண்டை எப்படி இவ்வளோக்கே எடுத்தான்? அட மென்டல் பயல. 2.1K இருக்குது. 2 மில்லியன் கேது. ஒரு டிவைன் பிரெயின் ராட் எடுத்துட்டாங்க. ரீபத்தின் 3 2 1 போச்சா? அவ்வளோதான், சக்ஸஸ்ஃபுல்லி ரீபத்து. ஏன் பேஸ் கைஸ் அவன் இது 150K எடுத்துட்டான். வச்சு 150K 1.5 மில்லியன் எடுத்துட்டான். சரி நான் பேச காணாடிங்க. ஏய் கார்னர்ல இருக்குதுடா. நிஜமான இங்கே இல்லைடா டைகர் பேஸு அல்ஹான். அடங்கோய்யா நீ வேறு சர்வருக்கு போயிட்டியா? ஏய் இருக்குனேடா. இரு நான் உன் பேச பார்க்குறேன். என் பேஸ் கார்னரில் இருக்குது. என் பேசம் தான் கார்னரில் இருக்குது. சரி அவனே ஸ்ரீபத் பண்ண போகிறான். பண்ணுற நீ? சரி 3 2 1 ரீபர்த் பண்ணிட்டான். ஓகே கைஸ். சரிங்க கைஸ், இதோட இந்த வீடியோ முடிய போகிறோம். இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் காய்.